ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரொக்கோலி பச்சை பூ அதை வச்சு தான் நம்ம ஒரு ஃப்ரை ரைஸ் பண்ண போகிறோம். இந்த பச்சை பூவில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம இப்போ புரட்டாசி மாதத்தில் மீன் சாப்பிட மாட்டோம். அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்லாம் கிடைக்காது. இந்த பச்சை பூவில் கொஞ்சமாக இருக்கும். மீனை கம்பேர் பண்ணுறதை விட இதில் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். அப்படியே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஃப்ரை ரைஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னடா அடிக்கடி ஃப்ரை ரைஸ் போடுறோமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய வெஜிடபிள் கலந்து சாப்பிட்றதுனால அதுவுமே நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது தான். நம்ம கொஞ்சம் மசாலாவை கம்மி பண்ணி செய்கிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஜினோமோட்டோவும் நம்ம போடுறது கிடையாது. ஸோ இந்த ஃப்ரை ரைஸ் எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஒரு ப்ரொக்கோலியை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். பச்சை கலரில் இருக்கிறதுனால பச்சை புழு இருக்கிறது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டர் போட்டு நல்லா கழுவுங்க. எனக்கு 4 பச்சை புழு இருந்தது. நான் அந்த வீடியோவில் காட்டலை, கொட்டிட்டேன். எனக்கே பார்க்க அருவருப்பாக இருந்துச்சு. அதனால் நான் கொட்டிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம என்னடா புழுவெல்லாம் சாப்பிட்டா அதில் என்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய காய்கறி போட போகிறோன்னு பீன்ஸ் ஒரு 50 கிராம் பீன்ஸை பொடியாக நறுக்கிடலாம். ஒரு 50 கிராம் கேரட்டை பொடியாக நறுக்கிடலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிடலாம். ஒரு 10 கிராம் பூண்டை பொடியாக நறுக்கிடலாம். ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து அதையும் பொடியாக நறுக்கிடலாம். அப்புறம் வெங்காயத்தாள் அதையுமே நம்ம பொடியாக நறுக்கிடலாம். இதில் எல்லாமே நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் சொன்னால் ஒரு வீடியோ பத்தாது. அதனால் இதோட போதும். நம்ம எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். பாசுமதி அரிசியை 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ நான் வேக வச்சுருக்கேன். இதை ஒரு முக்கால்வாசி வேக வச்சா போதும். முக்கால் பாகம் வெந்துருச்சு. அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாசுமதி ரைஸை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பஜ்ஜி சுட்ட எண்ணெய் தான், அதை தாராளமாக ஊற்றிக்கலாம். பூண்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட பொரியாக நறுக்குன ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் பீன்ஸை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன ஊட்டி கேரட்டையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மெயினான ஹீரோ பச்சை பூ ப்ரொக்கோலி தான், அவரையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலாம். வினிகருக்கு பதிலாக இது போட்டுக்கலாம். காயெல்லாம் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. அந்த நேரத்தில் நம்ம அந்த பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ரொக்கோலி ஃப்ரை ரைஸ் தான். ஒரு மீனுக்கு இது நல்ல ஒரு ஆல்டர். ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுங்க.